Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE3451 என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பயோடைவர்சிட்டி. பயோ அப்படி மீன்ஸ் பயாலஜிக்கல் ரிலேட்டடாக லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசமுக்கு இடையில உள்ள இது. டைவர்சிட்டி அப்படின்னா வேரியன்ஸ், ஓகேவா? அப்போ வெரைட்டி ஆஃப் லைஃப்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஏர்த்தில் எப்படி வாழுது அப்படின்னு நான் சொல்ல போறது தான் இந்த பயோடைவர்சிட்டி கான்செப்ட், ஓகேவா? தட் மீன்ஸ் நிறைய எக்கோசிஸ்டம், நிறைய ஸ்பீசஸ், தட் மீன்ஸ் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ், ஜெனட்டிக் வேரியேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல வந்து வாழுது. அதை தான் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா? ஸோ பயோடைவர்சிட்டி எனக்கு மொத்தம் 3 மெயின் டைப்ல இருக்கு, ஓகேவா? எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி ஒன்று, ஸ்பீசஸ் டைவர்சிட்டி ஒன்று, ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஒன்று. ஃபர்ஸ்ட் எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி அப்படின்னா என்ன? வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட், தட் மீன்ஸ் ஒரே இடத்துல வாழாம பல இடத்துல வாழக்கூடிய அனிமல்ஸோ ஆர்கானிசம்ஸோ, பயாலஜிக்கல் கம்யூனிட்டிஸ், தென் எக்காலஜிக்கல் ப்ராசஸ் வித்தின் பயோஸ்பியர், ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற சில ஸ்பீசஸ், ஓகேவா? இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றை பேஸ் பண்ணி இருக்கிறவங்கள ஒன்று சேர்த்து நான் ஒரு இடத்துல வைக்கிறது, ஓகேவா? இட் இன்க்ளூட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ் வந்து அக்கர் ஆகும். இதுல ஃபாரஸ்ட், டெசர்ட், வெட்லேண்டு, கிராஸ்லேண்டுன்னு நிறைய இடங்கள்ல இருந்து வரும். ஓகே, அப்போ எக்கோசிஸ்டம் பேஸ் பண்ணி நிறைய லிவிங் ஆர்கானிசம் ஒன்று சேர்ந்து எப்படியெல்லாம் இருக்கு, ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா டெரிட்டரியல் எக்கோசிஸ்டம், அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம், வெட்லேண்ட் எக்கோசிஸ்டம். ஓகே, தென் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீசஸ் டைவர்சிட்டி. ஸ்பீசஸ் டைவர்சிட்டி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, வெரைட்டி ஆஃப் ஸ்பீசஸ், அதாவது நிறைய வெரைட்டி ஆஃப் இனங்கள் உள்ள அந்த நிறைய ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க ஆர்கானிசம்லாம் நான் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல எப்படியெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றது. ஸ்பீசஸ் டிஸ்டன்ஸ்னது நிறைய டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எத்தனை வகையான ஆர்கானிசம்ஸ்லாம் உயிர் வாழுது. தென் ஸ்பீசஸ் ஈவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈவ்னஸ் அப்படின்னாலும் ஒவ்வொரு ஏரியால இருந்து எந்தெந்த மாதிரியான ஸ்பீசஸ்லாம் நம்ம எடுத்து ஒன்று சேர்த்து இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி பார்க்கறது வந்து ஸ்பீசஸ் டைவர்சிட்டி. தென் பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னா வேரியன்ஸ் இன் ஜீன்ஸ். ஜீன்ஸ்ல வேரியன்ஸ் இருக்க, டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்க ஒரே மாதிரி இருக்க ஒரு இண்டிவிஜுவல் சேம் ஸ்பீசஸையுமே தனித்தனியா எடுத்து நான் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வந்து டைவர்சிட்டியை கிரியேட் பண்றது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறத நம்ம ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்பிரீடிங், அவுட் பிரீடிங், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற பாப்புலேஷன்ஸ் வந்து நான் உருவாக்குறது. அவுட் பிரீடிங் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பாப்புலேஷனை ஒருத்தருக்குள்ள நம்ம ஹைபிரிடா கொண்டு போறது அவுட் பிரீடிங்கோட கான்செப்ட். ஓகே, என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், எதுக்காக இந்த பயோடைவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி, ஸ்பீசஸ் டைவர்சிட்டி, ஜெனடிக் மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். எக்கோசிஸ்டம் எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஏர்லாம் கிளீனா இருக்கணும், வாட்டர், ஃபுட்டு, கிளைமேட் எல்லாமே நான் கரெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பத்திரமா என்னுடைய பயாலஜிக்கல் அந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் நான் பார்த்துக்கணும்னா எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி தேவை. ஸ்பீசஸ் டைவர்சிட்டி எதுக்கு தேவை அப்படின்னா சர்ச்சஸ் பாலினேஷன், தட் மீன்ஸ் புதுசா வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் உருவாகிறதுக்கு, சீட் டிஸ்பர்சலுக்கு, இதுக்கெல்லாம் ஸ்பீசஸ் டைவர்சிட்டி தேவை. ஜெனட்டிக் டைவர்சிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட்ல வேற எதுவும் டிசீஸ் வராமல் இருக்கும், கிளைமேட் சேஞ்ச்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தடுக்கிறதுக்கும் மாற்றி ஒரு ஆர்கானிசம்ஸ்லாம் உயிர் வாழ்றதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கும் இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டி தேவை. ஓகே, தென் என்னெல்லாம் ட்ரீட்ஸ் இருக்கு இந்த பயோடைவர்சிட்டியை அஃபெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு ஆர்கானிசம் ஒரு இருப்பிடத்தை, அதாவது ஒரு அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் அழிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம வந்து போய் குடியேறது, தென் பொல்யூஷன் மூலியமா, ஓவர் எக்ஸ்ப்ளோரேஷன் மூலமா கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணுது. இந்த மாதிரி பல விஷயங்களால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை பயோடைவர்சிட்டியை நம்ம அஃபெக்ட் பண்றோம். ஓகே, தீஸ் ஆர் த சம் பாயிண்ட்ஸ் அபவுட் பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் வீடியோல இந்தியா இஸ் a பயோடைவர்சிட்டி நேஷன்ஸ் பத்தி கொஸ்டின் பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.